வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் லேசாக. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் லேசாக வறுத்தா போதும். 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப் தண்ணி கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை இறக்கி மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உளுத்தம்பருப்பு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், அதையும் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், அதில் ஒரு 2 நிமிஷம் கடலைப்பருப்பு நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதில் ஒரு கையளவு தேங்காய், திருவண்ண தேங்காய் சேர்க்குறேன். ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் இதை கலந்துடலாம். மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சு கையில் ஒட்டாத பதம் வரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இட்லி பானையை நல்லா கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் எடை தடவி நம்ம பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையெல்லாம் அதில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் வச்சுருந்தேன். கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.